கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 24 செவ்வாய்க்கிழமை. இந்த காலவெளியிலேயும் அப்போஸ்தலர் 8 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணினார்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் எதற்காக ஜெபித்தார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஊழியரிடத்தில் எதற்காக ஜெபிக்க வருகிறார்கள்? வியாதி நீங்க வேண்டும், கஷ்டம் மாறணும், சமாதானம் எங்களுக்கு இல்லை, எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை, இப்படி உலகத்துக்கு உரியவைகளுக்காக தான் இன்றைக்கு அநேகரும் ஜெபிக்க வருகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கும்படி ஊழியரிடத்திற்கு போகிறீர்கள்? பேதுரு பாருங்க அழகா சொல்றான், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணினானா. அப்படியானால் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு தருணம். அதை எப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பூமியில் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது. நாம் மரித்த பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கட்டும்? பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். அது ஊழியரிடத்திற்கு போகிறீர்களா அல்லது தனித்து ஜெபிக்கிறீர்களா? இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலவெளியில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலேயும் வார்த்தையை கேட்கிற உடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களானால் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நீர் அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய அந்த பலத்த அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நீங்களும் ஜெபியுங்க. பரிசுத்த ஆவியை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.